ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ஒவ்வொரு வாரமும் ஒரு சிறப்பான கோவிலை பற்றி பார்த்துட்ருந்தோம். போன வாரம் ஒரு கோவில் பார்த்துட்ருந்தோம். ஸோ போன வாரம் நம்ம பார்த்தது வந்து விநாயகர் கோவில், ரொம்ப அதிசயமான ஒரு விநாயகர் கோவிலை பார்த்துருந்தோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சிவன் கோவில். சிவன் கோவில் என்ன, எப்பயுமே ஒரே மாதிரியான சிவன் கோவில்கள் தானே. என்ன சிறப்பு அப்படின்னு பார்த்தோம்னா, எங்கேயுமே கோவிலில் நம்ம வந்து சிவன் கோவிலில் லிங்க வடி ஸ்வரூபத்தில் தான் நம்ம சிவன் பார்த்துட்ருக்க முடியும். ஸோ சிவலிங்கமாக தான் காட்சி அளிப்பார். ஒரு வித்தியாசமாக சிவலிங்கம் இல்லாமல் மனித உருவில் படுத்த மாதிரி, இப்போ நம்ம வந்து பெருமாள் பள்ளிக்கொண்ட மாதிரி பார்த்துருக்கோம் இல்லையா. ஸோ அது மாதிரி சிவன் வந்து பள்ளிக்கொண்ட மாதிரி, தாயாரோட மடிவில் பள்ளிக்கொண்ட மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு மிக்க, மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒரு சிவன் கோவிலை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். எங்கே இருக்குது அப்படின்னா, நம்ம உங்களுக்கு தெரிஞ்சிருக்க நிறைய பேருக்கு சுருட்டப்பள்ளியில் இருக்கக்கூடிய நம்ம சிவன் கோவில் தான் நம்ம சொல்ல போகிறோம். ஸோ இப்போ நம்ம வந்து அந்த சுருட்டப்பள்ளியோட கோவில் வந்து எப்படி, என்ன சிறப்பு, எப்படி வந்தது அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம வந்து ஆலகால விஷத்தை சிவபெருமான் வந்து குடித்தாருன்னு சொன்னோம் இல்லையா. ஸோ அப்போ அவர் மயங்கி வீழும்போது தாயார் மடியிலேருந்து அவர் உயிர்த்திருந்த கதை எல்லாமே உங்களுக்கு தெரியும். ஸோ அது வந்து அந்த இடத்துல தான் நடந்தது அப்படிங்கிற மாதிரி தான் வரலாறு இருக்குது. ஸோ அவ்வளோ சிறப்புமிக்க கோவில் வந்து நம்ம சிவன் கோவில் ஆந்திர பிரதேசத்தில் இருக்கக்கூடிய சுருட்டப்பள்ளியில் தான் இருக்குங்க. என்ன சிறப்பு இந்த சுருட்டப்பள்ளியில் இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு என்ன சிறப்பு அப்படின்னு சொன்னால், இப்போ வந்து படுத்த நிலையில் ஆனந்தமான சயனத்தில் நம்ம சிவபெருமான் இருக்கார். பார்வதி தேவியோட மடியில் அமர்ந்திருக்கிற மாதிரி ஒரு பேரின்ப சாஞ்ச நிலை தான் வந்து நம்ம வந்து சமுத்திர மந்தனத்தின் போது கொடிய அந்த ஆழகால விஷம் சொன்னோம் இல்லையா. ஸோ அந்த வந்து அவர் குடித்ததுனால அவர் ஆழ்ந்த அந்த ரொம்ப டயர்டாகி படுத்த மாதிரி இருக்கும்போது அந்த கோவிலில் நடந்த நிகழ்வாக சொல்லுவாங்க. ஸோ அந்த ஸ்தலத்திலேருந்து தான் நம்ம வந்து பிரதோஷம் நாளைக்கு வந்து சிவபெருமானுக்கு மிகவும் பிரதோஷம் நாளைக்கு இருக்குது. 1ஆம் தேதி மார்ச் மாதம் 1ஆம் தேதி பிரதோஷம் இருக்குது. ஸோ அன்றைக்கி வந்து அந்த பிரதோஷ நாளில் வந்து நம்ம வந்து சுருட்டப்பள்ளியிலேருந்து தான் ஆரம்பித்தது அப்படின்னு சொல்லிட்டு வரலாறு இருக்குங்க. சரிங்களா. இந்த சிவபெருமானோட பேர் என்ன அப்படின்னு பண்ணோம்னா, ஸ்ரீ பள்ளிக்கொண்டேஸ்வர சுவாமி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து இந்த கோவில் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா, தமிழ்நாட்டுக்கும் ஆந்திராவுக்கும் இடையில் இருக்கக்கூடிய சுருட்டப்பள்ளி அப்படிங்கிற இடத்துல தான் நம்ம அந்த சிவபெருமானோட ஆலயம் அமைஞ்சிருக்கு. ஸோ இந்த கோலம், இந்த சிவபெருமான் பள்ளி கொண்ட கோலம் வந்து எங்கேயுமே உலகத்தில் எங்கேயுமே நம்மளால் பார்க்க முடியாது. ஸோ நீங்கள் எப்போல்லாம் உங்களுக்கு வந்து டைம் கிடைக்கிறதோ அப்போ நீங்கள் இந்த திருத்தலத்திற்கு போயிட்டு சிவபெருமான பள்ளிக்கொண்டு இருக்கக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய தாயார் மடியில் இருக்கக்கூடிய சிவபெருமான வழிபட்டு உங்கள் வாழ்வில் நீங்கள் நினைத்த அனைத்தும் நடக்க என்னுடைய வாழ்த்துக்கள். ஸோ நம்மளுடைய மனக்கவலை எல்லாமே தீர்றதுக்கு, நம்ம தெரிந்தும் தெரியாமலும் செய்த பாவங்கள்லாம் தீரணும்னா பிரதோஷ விரதம் எடுக்கணும், பிரதோஷ காலத்தில் நம்ம வழிபடணும் அப்படின்னு சொல்லிட்டு பெரியவங்கள்லாம் சொல்லியிருப்பாங்க. அந்த பிரதோஷமே உருவான இடம் சுருட்டப்பள்ளி. ஸோ உங்களால் முடிஞ்சால் எப்போ கிடைக்குதோ பிரதோஷ காலத்தில் அங்கே போய் வழிபட்டு உங்களோட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா சந்தோஷங்களும் கிடைக்க என்னுடைய வாழ்த்துக்கள்.